வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். இன்றைக்கி நான் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகத்தின் வரலாறு. சரி, தமிழ் சமூகத்தின் வரலாறு அப்படிங்கிறது இன்று நேற்று தொடங்கியதல்ல, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்கினது. அதனால தான் தமிழுக்கு மட்டும்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு பேர் இருக்குது. அதாவது இதுலேயும் கிட்டத்தட்ட பயாலஜியும் சேர்ந்தது தான். கல் தோன்றிடுச்சு, கல் தோன்றினதுக்கப்புறம் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படின்னா, கல் தோன்றி அதில் வெதரிங் ஆக்ஷன் நடந்து அதற்கப்புறம் தான் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் கல் மண்ணாக மாறும். ஏன்னா வெதரிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கலாக இருக்கலாம் இல்லையா? அதனால தான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே தோன்றிய குடி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டு தான் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட்டு தமிழுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு பெருமை கொண்டது நம்ம தமிழ் மொழி. சரியா? அந்த தமிழ் சமூகத்தின் வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. சரி, சங்கம் ஏஜ் எதனால் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததனால் அது சங்க காலம் அப்படிங்கிறது தான். சரியா? ஏன்னா நிறைய புலவர்கள், பெண்பார் புலவர்கள், ஆண்பார் புலவர்கள், எக்கச்சக்க பேர் நிறைய பாடல்களை உருவாக்கியிருக்காங்க. இலக்கியம்னு எக்கச்சக்க இலக்கண இலக்கியங்கள்லாம் உருவான காலம் தான் இந்த சங்க காலம் அப்படிங்கிறது. அதாவது எத்தனையோ வகையான சங்கங்கள்லாம் இப்போ இந்த நிகழ்காலத்தில் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்தது இந்த காலம் தான். அதனால தான் இதுக்கு சங்க காலம் அப்படின்னு பெயர் அறியப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த சங்க காலகட்டத்தில் தான் மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படிங்கிற மூவேந்தர்கள். சரி, ஏன் இவங்களை வேந்தர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, வேந்தர்கள் அப்படிங்கிறவங்க தரைப்பகுதியை, நிலப்பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இது வேலிர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வள்ளல்கள் அவங்கெல்லாம், அதாவது இனக்குழு தலைவர்கள்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களாம் மலைப்பகுதியை ஆட்சி பண்ண கடையில் வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மலைப்பகுதி ஆட்சி செஞ்சவங்க. வேந்தருங்கிற டைட்டில் ஒன்லி பிளெயின் ஏரியாவை ரூல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் இருக்கும். அதில் மூவேந்தர்கள் அப்படிங்கிறது சேர, சோழ, பாண்டியாஸ் அப்படிங்கிறது தான். சரியா? சரி, இப்போ இந்த சேரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க மெஜாரிட்டி எங்கெல்லாம் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் அண்டு நார்த்து த்ரவங்கூர், அதாவது திருவிதாங்கூரோட மத்திய பகுதி மற்றும் வட திருவிதாங்கூர் பகுதி, கொச்சின், சவுத் மலபார், அப்புறம் கொங்கு ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு, எல்லா இடமே இவங்க ஆட்சி பண்ண இடங்கள் தான். இவங்களை பற்றி தான் கிட்டத்தட்ட முக்கியமான நூலான சங்க இலக்கிய நூலான பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல். பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது மொத்தம் 10 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது. அதில் நமக்கு கிடைச்சது 8 சேர மன்னர்களை பற்றி தான். சரியா? அதில் முக்கியமான ஒரு கிங் தான் சேரன் செங்குட்டுவன். இவர் தான் படையெடுத்து வடநாடு வரைக்கும் சென்று, வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து அங்கே ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே கண்ணகிக்கு சிலையை எழுப்பியிருக்காங்க. சரிங்களா? ஹி பிராட் ஸ்டோன் ஃப்ரம் இமயமலையில் போய் கல் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னா, போகிற வழியில் இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களையும் தோற்கடித்து தான் இவர் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சேரன் செங்குட்டுவனோட யங்கர் பிரதர் தான் இளங்கோவடிகள். இவர் தான் கண்ணகியோட வரலாறை, அதாவது அவங்களோட கதையை எழுதுனது. அதான் என்னது, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இன்னும் வேறு முக்கியமான சில சேர கிங்லாம் யார் அப்படின்னா, சேரல் இரும்புரை. இவர் தான் தன்னோட பெயர்லேயே நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் சேரல் இரும்புரை. அப்புறம் இவங்களோட முக்கியமான சிம்பிள் வந்து பவண்டாரோ, வில் அம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் இன்னும் இந்த சேரர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் முக்கியமான சேரர்கள்னு பார்த்தோன்னா இமய வரம்பன், நெடுஞ்சேரலாதன், அப்புறம் கணைக்கால் இரும்புரை, இவங்க எல்லாமே. அதுபோக இந்த சேரன் செங்குட்டுவன் தான் ஒரு முக்கியமான ஒரு வழிபாடை கொண்டு வந்திருந்தார். அதான் பத்தினி கல்ச்சர், அதாவது பத்தினி கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விழாவை அறிமுகப்படுத்தினதும் நம்ம சேரன் செங்குட்டுவன் தான். இந்த விழாவில் பங்கெடுக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீலங்கன் கிங் இமயவரமன் அப்படிங்கிறவரும் பங்கெடுத்திருந்தார். சரியா? அதுவும் ஒரு அடிஷ்னல் டேட்டா தான். ஓகே, சேரர்களை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் அது பதிற்றுப்பத்து, முக்கியமான நூல். ஓகே, அடுத்து சோழர்கள். இவங்களோட ரூலிங் வந்து அப் டு வடவேங்கடமலை, திருப்பதி மலை வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான இடம் அப்படிங்கிறது காவேரி டெல்டா பகுதி தான் இவங்களோட ரூலிங் ஏரியா. அதான் அந்த ஏரியா தான் இது சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை ஆட்சி பண்ண முக்கியமான ஒரு மன்னர் யார் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான ஒரு பெயர் பெற்ற மன்னர் அப்படின்னா கரிகால் வளவன் அல்லது கரிகால சோழன் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ஃபேமஸான கிங். இவர் தான் சன் ஆஃப் இளஞ்சேர்ச்சென்னியின் மகன் தான் கரிகால சோழன் அப்படிங்கிறவர். இவரை பற்றி பேசக்கூடிய நூல்கள் அப்படிங்கிறது புறநராற்றுப்படை, பட்டினப்பாலை, இது எல்லாமே இவரை சோழ மன்னர்களை பற்றி பேசக்கூடியது. இந்த கரிகால மன்னன் தான் கல் அணையை கட்டினதும் இவர் தான். அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாஸ்டர் பீஸ் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மையின் முன்னோடி, இல்லைனா பயங்கரமான ஒரு பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா அது இவரை சொல்லலாம். சரியா?
அப்புறம் இவருக்கு சில பேர்கள்லாம் இருக்குது. காவேரிக்கு கரை கண்ட பூபதி, இல்லைனா பொன்னிக்கு கரை கண்ட பூபதி அப்படின்லாம் கரிகால சோழனுக்கு பேர் இருக்குது. அதுபோக ஏழிசை வல்லவன் அப்படிங்கிற பேரும் இருக்குது. அந்த அளவுக்கு சோழர் குலத்தை தலைக்க வச்ச முக்கியமான ஒரு கிங் கரிகாலன். அப்புறம் வேறு என்ன, அந்த வெண்ணி பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெண்ணி அப்படிங்கிறது ஒரு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் எதிர்த்து, அதுபோக ஒரு 11 வேலிஸ் அவங்களையும் எதிர்த்து 11 வேலிஸ் அவங்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்ட இடம் தான் வெண்ணி பேட்டில் ஃபீல்டு, வெண்ணி போர்க்களம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இன்னொன்று வாகை பரந்தலை போர் அப்படிங்கிறது. அங்கே 9 சிற்றரசர்களின் கூட்டுப்படையை எதிர்த்து போரிட்டதும் இந்த சோழ மன்னர்கள் தான். சோழரோட வெற்றிக்கு 2 முக்கியமான எடுத்துக்காட்டு, ஒன்று வெண்ணி போர்க்களம், இன்னொன்று வாகை பரந்தலை போர்க்களம். சரிங்களா? அதே மாதிரி தான் நிறையா ஃபாரஸ்ட் காட்டு நிலங்களை விளைச்சல் நிலமாக மாற்றினதும் இவரோட பீரியடில் தான். கல்லணை டேம் கட்டினது வெறும் கல்லால் மட்டுமே. இப்போ வரைக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இன்னும் பல நூற்றாண்டுகளாக நீர்த்தேக்கத்திற்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த சரௌண்டிங்கில் உள்ள மக்களுக்கெல்லாம் விவசாயத்திற்கு உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடியது இந்த கல்லணை தான். அப்புறம் அவங்களோட முக்கியமான ஒரு துறைமுகம் புகார். நிறைய பேர் புகாரில் துறைமுகம் இருந்ததுனாலே நிறைய வியாபாரங்கள் அங்கே எங்கேயும் நடந்துகிட்டு இருந்திருக்கும் இல்லையா? இந்த புகாரில் நடந்த ஒரு முக்கியமான விழா தான் எந்திர விழா அப்படிங்கிறது. அதில் தான் மாதவி கோவலனை சந்தித்ததும் இந்த இடம் தான். சரியா? இது எல்லாமே கரிகாலனை பற்றியும் அந்த சோழர்களை பற்றியும் பேசக்கூடிய, அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள் மெஜாரிட்டி சோழர்களை பற்றி பேசக்கூடியது தான். சரிங்களா? கல்லணை கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர் இளங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கொடுத்துட்ருக்கிறது இந்த ஒரு அணை தான். அடுத்து பாண்டியர்கள். இப்போ இருக்கக்கூடிய தென் தமிழகத்தை ஆட்சி பண்ணது இந்த பாண்டியர்கள் தான். நிறையா அறிஞர்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு இடம் அப்படின்னா நம்ம பாண்டியர்களோட இடம் தான். சங்க இலக்கியங்கள் நிறையா குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பெஸ்ட் வாரியர் அப்படின்னா அது நெடுஞ்செழியன் தான். நிறைய போர்களை சந்தித்த ஒரு ஆள், பயங்கர வீரதீரமான செயல்களில் ஈடுபட்ட ஒரு ஆள் இந்த நெடுஞ்செழியன். இவர் தான் சேரர்களும் சோழர்களும் அதுபோக 5 வேளிரோட கூட்டுப்படையை தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல வச்சு ஜெயிச்ச ஒரு பாண்டிய மன்னர். அதனால தான் இவருக்கு பேர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர். இவருக்கு இன்னொரு பேர் கொற்கையின் தலைவன் அப்படிங்கிற பேரும் இவருக்கு தான் இருக்குது. வெல் நோன் ஃபார் லார்ட் ஆஃப் கொற்கையின் தலைவன் அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்குது. இன்னொன்று இவங்களோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா முத்து குளிக்கும் தொழில் தான், பேர்ல் ஹண்டிங் அப்படிங்கிறது தான். இன்னொன்று இவங்களோட காலகட்டத்தில் நிறையா நாணயங்கள்லாம் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. அதில் ஒரு பக்கம் யானையும் இன்னொரு பக்கம் ஃபிஷ் மீனும் அதுவும் இருந்திருக்குது. இதில் முக்கியமான ஒரு பாண்டிய மன்னர் யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி. இவரும் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த காயின்ஸில் எதனோட ஞாபகார்த்தமாக ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா வேதிக் ரிச்சுவல்ஸ் கொண்டாடக்கூடிய விதமாக அந்த நாணயங்கள்லாம் வெளியிடப்பட்டது. சரிங்களா? அப்புறம் இதை பற்றி பேசக்கூடிய பாண்டியர்களை பற்றி பேசக்கூடியது மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல். அது முக்கியமாக யாரை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதியை பற்றி தான். சரியா? அப்புறம் அந்த கொற்கை அப்படிங்கிறது இவங்களோட போர்ட்டு தான். அது நம்மளோட பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் அந்த கொற்கையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்தளவுக்கு பாண்டியர்களோட வரலாறு அப்படிங்கிறது மிக பெருமை வாய்ந்தது. இந்த முக்கியமான சில சேர சோழ பாண்டிய மன்னர்கள் யார் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் உதயன் சேரலாதான், இமயவரமன் நெருஞ்சேரலாதான், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. அதே மாதிரி சோழ மன்னர்கள் ஏஞ்சே சென்னி இவரோட பையன் தான் கரிகால் வளவன், அப்புறம் கோச்செங்கண்ணான், அப்புறம் கிள்ளி வளவன், பெருநெற்கிள்ளி. அதே மாதிரி பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, அப்புறம் நெடுஞ்செழியன். இது எல்லாம் முக்கியம் வாய்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்கள். அவங்களுக்குன்னு இருந்த சில டைட்டில்ஸ் இதெல்லாம் எப்போதுமே கொஸ்டினில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஏரியா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா. சேரர்களை பார்த்தோம் அப்படின்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. சோழர்களை பார்த்தோம் அப்படின்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியன்களில் மாறன், வழுதி, செழியன், தென்னர் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இவங்களுக்கான டைட்டில்ஸ். எந்த பேர் வச்சாலும் அதுக்கு பின்னாடி இந்த பேர்கள்லாம் இருக்கும். இப்போ செங்குட்டுவன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கான பேர்கள் சேரல் இரும்புரை, அந்த மாதிரி பேர்களுக்கு பின்னாடி இந்த பேர்கள்லாம் பட்டங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களோட அரசுரிமை சின்னங்கள் செங்கோல். இப்போ கூட ஐயா மோடி கூட நாடாளுமன்றத்தில் வச்சுருக்காரு, அந்த மாதிரி செங்கோல் அவங்களுக்கு முக்கியம். அப்புறம் முரசு அறிவித்தல், வெண்கொற்ற கொடை, இதெல்லாம் அவங்களோட அதிகார சின்னங்கள். அதுபோக சேரர்களாக இருந்தாங்க அப்படின்னா சேரர்களோட மாலை, அவங்க அணிவிக்கக்கூடிய மாலை பனம்பூ மாலை. அவங்களோட துறைமுகம் 2 முசிறி, தொண்டி. தலைநகர் வஞ்சி, கரூர். அது ரெண்டுமே இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. வஞ்சின்றது திருவஞ்சிக்கலாம், அது கேரளா பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கரூர் தான் அவங்களோட தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவங்களோட சின்னம் வில் அம்பு, பவண்ட் ஆரோ. சோழர்களுக்கு அத்திப்பூ மாலை, அவங்களோட துறைமுகம் புகார், அவங்களோட தலைநகர் ஆல்டர்னேட் கேபிட்டல் வச்சு 2 துறைமுகங்கள் வச்சு. இது நமக்கு டவுட்டில் இருக்கிறது. ஆனால் 2 துறைமுகங்களை வச்சு ரூல் பண்ணது யார் அப்படின்னா சோழர்கள் தான். ஆல்டர்னேட் கேபிட்டல் வச்சது சோழர்கள் தான். உறையூர், புகார். அவங்களோட சின்னம் புலி. அப்புறம் பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலை, அவங்களோட போர்ட் துறைமுகம் கொற்கை, அவங்களோட கேபிட்டல் மதுரை. அவங்களுக்கு சின்னம் அப்படிங்கிறது 2 மீன். ஓகேவா?
அப்புறம் மைனர் சீஃப்டைன்ஸ், இந்த மன்னர்கள் போக இன்னும் சில குறுநில மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஆயர்கள் அப்படிங்கிறதோட சுருங்கிய வடிவம் தான் ஆய் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான சில மன்னர்கள் யார் அப்படின்னா அந்திரன், தித்திரன் அண்டு நன்னன், இவங்கெல்லாம் முக்கியமான சில ஆயர் உள்ள மன்னர்கள். அதுபோக வேலிர்ஸ், கடையல் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 பேர். அதில் பாரி, காரி, ஓரி, பேகன், அந்த அதியமான், அப்புறம் நல்லி, இவங்கெல்லாம் முக்கியமான கடையல் வள்ளல்கள். இவங்களோட கொடையினால தான் இவங்க இவ்வளவு ஃபேமஸ். சரியா? அப்புறம் ஒரு கிராமம்னு இருந்தது அப்படின்னா அந்த கிராமத்தோட தலைவர் யார் அப்படின்னா கிலார் அப்படிங்கிற பேரும் கூட. இதுதான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது. அப்புறம் சங்கம், பாலிட்டி, கிங்ஷிப், சங்ககால ஆட்சி அமைப்பு, அரசுரிமை. அதாவது சங்க காலகட்டத்தில் மன்னரை வந்து கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா கோன் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. அப்புறம் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன் அண்டு இறைவன், இதுதான் ஒரு கிங்குக்கு அட்ரஸ் பண்ணக்கூடிய சில பெயர்கள். அந்த அரசமைப்போட மூத்த பையன்தான் அவங்களோட வாரிசு உரிமையாக அரசமைப்பில் உட்கார்றது. அந்த அவருக்கு முடிசூட்டு விழாக்கள் இருக்குல்லையே, அதுக்கு பேர் தான் அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு பேர் அந்த காலகட்டத்தில். பட்டத்து இளவரசர் கோமகன், பட்டத்தோட இளவரசருக்கு பேர் கோமகன் அப்படின்னு பேர். அதோட இளையர பேரை வந்து இளங்கோ, அதான் இளங்கோ அடிகள் அப்படிங்கிறது. அப்புறம் இளஞ்செலியன், அப்புறம் இளஞ்சேரல் அப்படின்ற பேரெல்லாம் அந்த பட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் தினந்தோறும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்லிமெண்ட்டெல்லாம் நடக்குது அப்படின்னா அதில் பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன் இருக்குது இல்லையா, அந்த வின்டர் செஷன் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இங்கெல்லாம் தினமும் அவை கூடுமா. அந்த அவையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் விவாதிக்கிறது அங்கே தான். அது இன்கமாக இருக்கட்டும், இல்லை டேக்ஸாக இருக்கட்டும், எந்த விதமாக இருந்தாலும் அவங்களோட முக்கியமான டேக்ஸ் லேண்ட் டேக்ஸ். ஏன்னா அப்போல்லாம் பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் கிடையாது இல்லையா. அந்த நில வரிக்கு பேர் தான் இறை அப்படின்னு பேர். இது போக சுங்கம், டோல் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்புறம் அபராதம், ஃபைன் கட்டுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்புறம் கிங்ஸ் அண்டு சோல்ஜர்ஸ், இவங்கெல்லாம் காலில் ஒரு ஆங்க்லெட், ஒரு கொலுசு மாதிரி போடுறதுண்டு. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா வீரக்கழல். அதில் அவங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்களோட நேம் எல்லாமே அதில் பொறிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர வீரதீரமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பைஸ், நிறையா ஒற்றர்களை வச்சு அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டில் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் உள்ளது நாட்டுக்குள்ளே நடக்கிறது நமக்கு தெரியணும், ஒரு மன்னருக்கு தெரியணும். அதே மாதிரி வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களும், வெளிநாடுகளில் அதாவது அரசமைப்பில் என்ன நடக்குங்கிறது தெரியணும். அதுக்காக சில ஒற்றர்களையும் வச்சுருந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இருந்த வீரதீரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, மன்னர்களுக்கு யாராவது போரில் ஏதோ ஒன்றில் மன்னர்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே முதுகில் காயம் பட்டுருச்சு அப்படின்னா வடக்கு நோக்கி இருந்து உயிர் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்த்துருந்துருக்காங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரம் நின்று நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, முதுகில் காயம் பட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம அந்த இடத்துல வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்ற அளவுக்கு இருந்திருக்காங்க. மன்னராக இருந்தாலுமே ஒருவேளை அங்கே முதுகில் காயம் பட்டுருச்சுன்னா அப்புறம் பெரிய அவமானம் சொல்லி வடக்கு நோக்கி இருந்து உயிர் விட்டுருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. சரியா? அடுத்து கோர்ட்டு தான் நம்ம அவங்களோட அரசவை அப்படின்னு சொல்லுவோம். அரசர்கள், அப்புறம் அங்கே வரக்கூடிய அமைச்சர்கள், அரசர் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்துக்கு பேர் தான் அரியணை. அந்த கோர்ட்டில் யாரெல்லாம் இருக்க போகிறோன்னா அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அதுபோக வரக்கூடிய பார்வையாளர்கள், அப்புறம் கோர்ட்டு போயிட்டு அவைக்கல புலவர்கள், இப்படின்னு நிறையா இருந்திருக்காங்க. அந்த ஆட்சியாளரோட முக்கியமான 5 டியூட்டி என்ன அப்படின்னா, கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. இது எல்லாமே ஒரு கிங்கோட டியூட்டி தான். அதே மாதிரி தூதுவர்கள்லாம் அரசரால் அதை மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அவங்களும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த அரசாட்சியில். அதுபோக அரசர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் இல்லை, அவருக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு சில அஃபீஷியல் டீம்ஸ் இருந்தது. அதில் 50 குழுன்றது 5 பேர் கொண்ட குழு, அப்புறம் எண் பேராயம் 8 மெம்பர்ஸ் குரூப், இது எல்லாமே ஒரு கிங்குக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கான டீம்ஸ். இது போக ஆர்மி யூனிட் பார்த்தோம்னா முக்கியமாக 4 டிவிஷனாக இருந்திருக்கு. ஒன்று எதெல்லாம் அப்படின்னா இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி, எலஃபண்ட் அண்டு சேரியட், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, அப்புறம் தேர்ப்படைன்னு சொல்லி 4 படைப்பிரிவுகள். இது முக்கியம், கேள்வியில் நிறைய முறை கேட்டுட்ருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த இராணுவத்திற்கும் தலைவனுக்கு பேர் தான் தானை தலைவன் அப்படின்னு பேர். முக்கால்வாசி அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் என்ன அப்படின்னா கேடயம், அப்புறம் ஈட்டி, வில்லம்பு, இதுதான் மெஜாரிட்டி அவங்க பயன்படுத்தியிருந்திருக்காங்க. அப்புறம் தோமரம் அப்படிங்கிறது ஒரு தூரத்தில் இருக்க ஒரு ஏவுகணை மாதிரி எரிஞ்சு அதை தாக்குறது. அந்த மாதிரி தோமரம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள்லாம் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் படைக்கொட்டில் அப்படின்னு பேர். அதே மாதிரி கோட்டைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஆழமான அகழிகள்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதுபோக போர் முரசு முக்கியமான ஒன்று, அதை கடவுளாகவே வணங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம வேலூர் கோட்டையெல்லாம் அகழியுடன் கூடிய கோட்டை தான். அப்புறம் லா அண்ட் ஜஸ்டிஸ், சட்டமும் நீதியும் மிக தீவிரமாக இருந்திருக்கு. சட்டம்லாம்
அதான் மனுநீதி சோழன்லாம் இருந்திருக்காரு இல்லையா, தன்னோட பையனாக இருந்தாலும் தவறு தான். அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்காங்க. இப்போ தான் காலமெல்லாம் மாறி போச்சு. தான் செஞ்சாலும் தவறு இல்லை, தன்னுடைய மகன் செஞ்சாலும் தவறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு. ஆனால் அப்போது அப்படி இல்லை. ஃபைனல் அத்தாரிட்டி கிங்கு தான். அப்புறம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி வழங்கக்கூடிய இடமும் அவை தான். அதனால தான் கண்ணகி போய் பாண்டியன் நெடுஞ்செழியனோட அவையில் அவ்வளோ பெரிய தீர்ப்பை கேட்டிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி கிராமங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த கிராமத்திலேயே அவங்களுக்கான தீர்ப்பு வழங்கப்படும். அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் நீதி வழங்கக்கூடியதெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நல்லா பாம்பு இருக்கக்கூடிய ஒரு பானைக்குள்ளே கையை விட்டுருவாங்க. கையை விட்டுட்டு அந்த பாம்பு கொத்தலை அப்படின்னா அவங்க தவறு செய்யலைன்னு அர்த்தம். கொத்தி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை மிகப்பெரிய அளவில் இருக்கும். அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. சிவியர் பனிஷ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி திருட்டு வழக்கில் ஈடுபட்டாலே போதும், தெஃப்ட் கேசஸில் அவங்களுக்கு மரண தண்டனை தான். அதே மாதிரி தலையை செய்வது, உடலில் ஏதாவது ஒரு பார்ட்டை துண்டிக்கிறது, இந்த அளவுக்கு மோசமான பனிஷ்மெண்ட்லாம் இருந்திருக்கு சங்க காலகட்டத்தில். அதனால தான் தவறுகள் பெரிய அளவில் இல்லாத அளவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி அப்போ ஜாதி அமைப்பெல்லாம் பெரிய அளவில் கிடையாது. ஆனால் பிரிவுகள் இருந்தது. எந்த மாதிரி பிரிவுகள் இருந்ததுன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான். இப்போ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடம், வயல்னா மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம், மணலும் மணல் சார்ந்த இடம், பாலை, இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரிவுகள் தான் இருந்ததே. ஜாதிய பிரிவினைகள் பெரிய அளவில் இல்லை. இப்போ குறிஞ்சி திணையில் வாழக்கூடிய மக்களாக இருந்தது அப்படின்னா அவங்களோட தொழில் என்ன அப்படின்னா வேட்டையாடுதல், சேகரித்தல். அப்புறம் மக்களோட பேர் என்ன அப்படின்னா குறவர், குறத்தியர். அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகன். முல்லை இடத்துல உள்ள மக்கள் காடும் காடு சார்ந்த இடம், அவங்களோட தொழில் ஆணிரை மேய்த்தல். ஏன்னா காட்டில் ஆடு மேய்க்கிறது தான். அவங்களோட பேர் வந்து ஆயர், ஆய்ச்சியர். அவங்க வழிபடக்கூடிய தெய்வத்தோட பேர் மாயோன். அப்புறம் மருதம், வயலில் வேளாண்மை தான் பண்ண முடியும், அதை உழவன், உலத்தியர். அங்கே வழிபடக்கூடியது என்னது, மழை தேவை இல்லை இந்திரன். நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்புறம் மீன்பிடித்தல், உப்பு உற்பத்தி தான் பரதவர், நுளத்தியர். அவங்களுக்கு வர்ண பகவான். அப்புறம் பாலை நிலம், வறண்ட நிலத்தில் வீர செயல்கள் தான் மறவர், மரத்தியர். அவங்க கடவுள் கொற்றவை தான். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல ஒட்டுமொத்த பேரரசையும் மண்டலமாக பிரித்தாங்க. மண்டலத்தை நாடாக பிரித்தாங்க. நாடை கூற்றத்தை பிரித்தாங்க. கூற்றத்தை ஊராக பிரித்தாங்க. ஊரை பேரூர், சிற்றூர், மூதூர் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிச்சிருந்தாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்து தான். அதே மாதிரி கோஸ்டல் துறைமுக நகரங்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா பட்டினம் அப்படின்னும் பேர். அதே இது பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரையோர நகரங்கள். அப்புறம் புகார் அப்படிங்கிறது துறைமுகங்களை குறிக்கக்கூடிய நகரமாகவும் இருந்தது. பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரையோரம், புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம். இந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில். முக்கியமான சில டவுன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி. இந்த முசிறி அப்படிங்கிறது, முசிறி, தொண்டி எல்லாம் முக்கியமான துறைமுக நகரங்கள் இல்லையா. அதே மாதிரி லேண்டெல்லாம் எப்படி பிரித்து வச்சுருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணோட வளத்தை பொறுத்து, ஃபர்டிலிட்டியை பொறுத்து. அதனால தான் மருத நிலம் அப்படிங்கிறது வயல் சார்ந்த மோஸ்ட் ஃபர்டைல் லேண்ட் இல்லையா. அதனால தான் அதுக்கு பேர் மென்புலம் அப்படின்னும் பேர். அங்கே பேடி, சுகர்கேன், அதாவது நெல், கரும்பு இதெல்லாம் விளைய வச்சுருந்துருக்காங்க. அதுபோக ரிமைனிங் உள்ள இடமெல்லாம் மென்புலம், வன்புலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஃபர்டைல் லேண்ட் அப்படிங்கிறது மென்புலம், வன்புலம் அப்படிங்கிறது ஹார்ட் லேண்ட் அப்படிங்கிறது. இதில் பருப்பு வகைகள், தானிய வகைகள்லாம் விளைய வச்சுருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், பெண்களுக்கான நிலை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா சமூகத்தில் பெண்களுக்குன்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க சுதந்திரமாக வாழ்ந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதனால தான் 40 பெண்பார் புலவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அதுவே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா. நிறையா எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது அவங்களோட செல்ஃப் சாய்ஸ் தான், அவங்களோட சுய முடிவு தான். அப்புறம் கற்பு அப்படிங்கிறது மிக உயரியதாக கருதப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில். அப்புறம் சன்னாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவல் ஷேர் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டியில். அந்த அளவுக்கு பெண்களோட நிலை மிக உயரத்தில் இருந்திருக்கு. எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருந்திருக்கு சங்க காலகட்டத்தில். அதில் முக்கியமான சில சங்ககால பெண்பார் புலவர்கள்லாம் யார் அப்படின்னா ஔவையார், வெள்ளிவிதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இவங்கெல்லாம் முக்கியமான பெண்பார் புலவர்கள். அப்புறம் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் சோசியல் டிவிஷன்ஸ், மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். அவங்க வழிபட்டதெல்லாம் அதுக்காக மத நம்பிக்கைகள்லாம் பெரிய பெரிய கோவிலெலாம் கட்டி அவங்க சாமி கும்பிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனாலும் ஒரு சில மத நம்பிக்கைகள்லாம் இருந்தது. அதான் சேயோன், முருகன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சிவன், மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை இதெல்லாம் அந்தந்த திணைகளுக்கு தகுந்த கடவுளாக அவங்க வழிபட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோஸ்டன், நடுகள் நடக்கூடிய முறை இருந்திருக்கு. நடுகள் அப்படிங்கிறது இது ஒரு வீரன் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் காப்பாற்றுறதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருந்தானா அவனோட சார்பாக அவனோட ஞாபகார்த்தமாக நடுகள் நடுவாங்க. அது தொல்காப்பிய காலகட்டத்திலே குறிப்பிட்டிருந்திருக்காங்க. அதே மாதிரி புத்திசம், ஜெயினிசம் ரெண்டுமே தீவிரமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். கேஸ்ட்ன்றது டிட் நாட் டெவலப் இன் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஜாதிய முறை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் வர்ண சிஸ்டம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் தான் உருவாயிருக்கே தவிர ஆரம்ப காலகட்டத்தில் கிடையாது.
வீரக்கல் அல்லது நடுகள். இது பண்டைய காலத்தில் தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மீது பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடுகள் நடப்பட்டன. ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே மஸ்லின் கிளாத் ரொம்ப மெல்லியதாக இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 150 கிராம் தான் இருக்குமோ, அதில் மிகப்பெரிய ஆடைகளே தயாரிக்கலாம், அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி காட்டன் கார்மெண்ட்ஸு, அதே மாதிரி ரிச் பீப்புள் எல்லாம் மஸ்லின் கிளாத்து, சில்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. காமன் பீப்புள் வந்து 2 பீஸ் ஆஃப் கிளாத்ஸ், அது மேட் ஆஃப் காட்டன் பருத்தியால் செய்யப்பட்டது தான் பயன்படுத்தியிருந்திருக்காங்க. அப்புறம் இந்த சங்கம் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வச்சு தின்னர் தென் த ஸ்கின் ஆஃப் த ஸ்னேக். அதாவது அந்த மஸ்லின் கிளாத்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாம்போட சட்டையை காட்டிலும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அப்புறம் மென் அண்ட் விமன் 2 பேருமே நகைகள், ஆர்னமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்திருக்காங்க. அது ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கோல்டு, சில்வரு, பேர்ல்ஸ், பவளங்கள், அப்புறம் ஷெல்லு பேட்ஸ், இது எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃப்யூம்ஸும் அவங்க அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருந்திருக்காங்க. ஆர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதாவது கலைகள் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான இசைக்கருவிகள்லாம், புல்லாங்குழல், யாழ், இந்த மாதிரியான இசைக்கருவிகளும் பயன்படுத்தியிருக்காங்க. கரிகால சோழனுக்கு பேர் தான் எனது 7 இசை வல்லவன் அப்படிங்கிறது 7 ஆர்ட்ஸ் ஆஃப் மியூசிக். எல்லா விதத்துலேயும் பயங்கரமான ஒரு ஆள் இருந்திருக்காரு நம்ம கரிகால சோழன். அப்புறம் அந்த பாடக்கூடியவங்களை புலமை பெற்றிருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாணர், அப்படி இல்லைன்னா விராலியார் அப்படிங்கிறது. அந்தளவுக்கு அவங்களுக்கான பெயரும் கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் கணிகையர் அப்படிங்கிறவங்க நடனத்தை நிகழ்த்தக்கூடிய ஆட்கள். அப்புறம் கூத்து, இது எல்லாமே சங்க காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்புறம் இயல், இசை, நாடகம், முத்தமிழ், அதுவும் சங்க காலத்தில் மிகச்சிறப்பாக நடந்திருந்திருக்கு. அப்புறம் ஆக்குபேஷன் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் பார்க்குறது, அப்புறம் ஆணிரை மேய்த்தல், அப்புறம் ஃபிஷ்ஷிங், ஹண்டிங், இதுதான் அவங்களோட தொழிலாக இருந்திருக்கு. அதுபோக கார்பெண்டர், அப்புறம் பிளாக் ஸ்மித்து, கோல்ட் ஸ்மித்து, இதுவும் அவங்களோட தச்சு தொழில், கொள்ளர், பொற்கொள்ளர், அப்புறம் மண்பாண்டம் செய்கிறது, இதுவும் அவங்களோட ஒரு வகையான தொழிலாக தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பொங்கல், கார்த்திகை, அப்புறம் இந்திர விழா நம்ம புகாரில் கொண்டாடக்கூடியது. அங்கே தான் மாதவிய கோவலன் சந்தித்தது. அப்புறம் எருது விடக்கூடிய விழா, அப்புறம் சேவல் சண்டை, பகடை உருட்டுறது, வேட்டையாடுதல், ரெஸ்லிங், இது எல்லாமே அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸாகவும் பொழுதுபோக்காகவும் இருந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் மணல் வீடு கட்டுறதும் முக்கியமானதும். அப்புறம் ட்ரேடு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடை 3 விதமான லெவலில் பண்ணியிருக்காங்க. உள்ளூரில், உள்நாட்டில், வெளிநாட்டில். அந்த அளவுக்கு ட்ரேடு பயங்கரமாக இருந்திருக்கு. ட்ரேடு அதனால தான் நம்ம நாட்டில் என்னது பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவே சாதாரண ஒரு ட்ரெயின் மாதிரி கடந்து போயிருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு சாதாரண இடமாக தான் தெரிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு கடல் கடந்து வியாபாரம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுபோக அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் நிறையா சேமிப்பு கிடங்குகள்லாம் உருவாக்கி இருந்திருக்காங்க. அதுக்கு போக இதுக்கெல்லாம் உதவி, ஒரு கடலில் போகணுன்னு என்ன தேவை? லைட் ஹவுஸ் தேவை இல்லையா? அந்த லைட் ஹவுஸுக்கு பேர் என்ன அப்படின்னா கலங்கரை இலங்கு சுடர் அப்படிங்கிற ஒளி விளக்கு கோபுரங்களும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ட்ரேடு நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அங்கே முக்கியமாக எது முக்கியம் வாய்ந்ததாக இருந்திருக்குன்னா பாட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை தான் இருந்திருக்கே தவிர அப்போது காயின்ஸ் பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. லேட்டராக தான் காயின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வந்தது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மலபார் பிளாக் பெப்பர், மலபாரில் கருமிளகு, ஏன்னா அது 2ஆம் ராம்சே, அதாவது மம்மி ஆஃப் ராம்சே 2 அப்படிங்கிறவரோட உடலை பதப்படுத்துறதுக்கு இந்த பெப்பரை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அவரோட நாஸ்ட்ரிலையும் அப்டமன்லையும் இந்த இது இருந்திருக்கு. அப்போ எதுக்கு அதை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கருமிளகுக்கு பயங்கர டிமாண்ட் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் இங்கேருந்து தமிழகத்திலேருந்து போனதான் சங்க காலகட்டத்தில். அப்புறம் மார்க்கெட் 2 விதமாக இருந்திருக்கு. ஒன்று அது புகார்லேயே இருந்திருக்கு, மதுரை இருந்திருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நாலங்காடி இல்லைனா அல்லங்காடி. நாலங்காடி அப்படிங்கிறது டே டைம் மார்க்கெட், அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேர மார்க்கெட்டு. அப்போது அந்தளவுக்கு மக்களோட போக்குவரத்துன்றது எந்நேரமும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதில் முக்கியமான துறைமுக நகரங்கள்லாம் பார்த்தோன்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை, இதெல்லாம் மெயின் எக்ஸ்போர்ட்ஸ். எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சால்ட்டு, பெப்பர், பேர்ல்ஸு, ஐவரி, சில்க்கு, ஸ்டோனு, மஸ்லின், டைமண்டு, சாஃப்ரான், ப்ரிசியஸ், சாண்டல்வுட், இதெல்லாம் மெயின் இம்போர்ட்ஸ். இறக்குமதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புஷ்பராகம், டின்னு, வைனு, கிளாஸு, ஹார்ஸு, இதெல்லாம் தேவையில்லையா, அதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் இல்லையா? ட்ரேடு கான்டாக்ட் எடுத்து ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ், கடல் கடந்து நிறைய நாடுகளோட நம்ம ட்ரேட் வச்சுருக்கோம். கிரேக்கத்தில் ரோம் நகரம், எஜிப்து, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் ஸ்ரீலங்கா, எல்லா நாடுகளையுமே நம்ம வணிகம் பண்ணியிருக்கோம். இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த பட்டு இருக்குது இல்லையா, அது அவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அந்த பட்டுக்கு இடைக்கு தங்கம் கொடுத்து வாங்குறதுக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லி அங்கே ரோம பேரரசு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் நம்மள்கிட்ட உருவாக்கப்பட்ட துணிகள். அப்புறம் முசிறியில் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இயற்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் பிளைனி தி எல்டர் அப்படிங்கிறவர் எழுதி வச்சுருந்திருக்காரு. அப்போ முசிறிங்கிறது ரொம்ப முக்கியம். முசிறிங்கிறது துறைமுக நகரம் தான். அதில் ஃபர்ஸ்ட்டு பேரங்காடி அங்கே இருந்து தான் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுபோக ரோமானியர்களின் கடவுளான அகஸ்டஸ் அப்படிங்கிற கடவுளுக்கு இங்கே சிலை எழுப்பியிருக்காங்க. அப்புறம் பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்,
அது வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு செடியிலேருந்து உருவாக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டு. அதில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 2 வியாபாரிகளுக்கு. ஒன்று அலெக்சாண்ட்ரியா, ஸ்கிப்பர்ஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அண்ட் முஸ்லீம். அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கவருக்கும் முஸ்லீமில் இருக்கவருக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டதில் அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் சங்க காலத்தை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறது. அதில் கிட்டத்தட்ட களப்பிரர்களோட ஆட்சி வந்துருச்சு. களப்பிரர்களோட காலகட்டத்தில் களப்பிரர்கள் வாழ்ந்ததுக்கான பெரிய அளவில் அவங்க எதையும் விட்டுட்டு போகலை. ஆனால் லிட்டரரி ஒர்க்ஸ் நிறைய இருந்திருக்கு. அதில் எதெல்லாம் அப்படின்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், அப்புறம் பெரிய புராணம், இதெல்லாம் நமக்கு கிடைச்ச லிட்டரரி சோர்சஸ். இதை வச்சு தான் களப்பிரர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுதே தவிர பெரிய டீட்டெயில் இவங்களை பற்றி எதுவுமே கிடைக்கல. அப்புறம் இவங்களோட காலகட்டத்தில் ஜெயினிசம், புத்திசம்லாம் அதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் சான்ஸ்கிரிட், பிராக்ரிட் இருந்திருக்கு. இந்த சான்ஸ்கிரிட்டும் தமிழும் சேர்ந்து தான் பிற்காலத்தில் அது வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு முறையும் உருவாயிருந்திருக்கு. 14 கீழ்கணக்கில் உள்ள மெஜாரிட்டி இவங்களோட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்களை பற்றி நிறைய டீட்டெயில் கிடைக்காதனால தான் இவங்களோட காலத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ த கலப்ரா பீரியட் இஸ் நாட் a dark age as it is portrayed. அது அப்படி அதாவது இவங்க வரலாற்றில் சொல்லப்பட்டது இவங்க காலம் 2 காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது 2 காலம் அப்படிங்கிறது உண்மையானது கிடையாது. அது அப்படி சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாரோடது 2 காலம் கேட்டால் நம்ம கலப்புற காலத்தை தான் சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.